ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்ஸஸ் ரியல் டெவலப் பண்ணிருக்க டஸ்கனி ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் கபில் ராஜா கூட இருக்கோம். ஹலோ சார். ஹலோ மேம். சார், டஸ்கனி பத்தி சொல்லுங்க சார். ஸோ டஸ்கனி வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூ டெவலப்பிங் கேட்வே ஆஃப் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ஸோ இட்ஸ் ஆப்போசிட் டு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் வந்து உங்களுக்கு சிச்சுவேட் ஆகிருக்குது. உங்களுக்கு நம்ம ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் டு ஒர்க் கான்செப்ட். ஸோ மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 1800 2200 ஏக்கர்ஸில் வந்து ஒரு 67 ஐடி அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து அரௌண்ட் 1.25 lakhs வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கேட்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ டஸ்கனி அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தீம் பேஸ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். ஸோ டஸ்கனிங்கிறது இட்ஸ் ஹில்லி ரீஜன் இன் இட்டாலி. ஸோ அங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்ஸ் லைக் 4 kind of கன்ஸ்ட்ரக்ஷன் வித் பிரிக் பேட் அண்ட் வால் ஃபினிஷஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி திமேட்டிக்கலாக வந்து அம்யூனிட்டிஸும் வந்து கொடுத்துருக்கோம். பீங் ஹில்லி ரீஜன் நார்மலி இப்போ நம்ம இங்கே ஊட்டி கொடைக்கானல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய வந்து க்ரீன் ஏரியா அம்யூனிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஸ்ப்ரெட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 6 acres ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் ஒரு 1.5 acres வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம க்ரீன் ஏரியா அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறோம். விச் இஸ் லைக் உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாண்ட், ஹெர்பல் கார்டனு, ஓப்பன் உங்களுக்கு லைக் ஆம்பி தியேட்டர் அந்த கான்செப்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அம்யூனிட்டிஸ் வந்து இட் கீப்ஸ் ஆன் கோயிங். அண்ட் அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வந்து லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் வந்து வருதுங்க. அண்ட் மெயினாக வந்து லைக் வாட் வி ஆர் லுக்கிங் இன் டு இஸ் வை அ பர்சன் ஷுட் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் டஸ்கனி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லைக் என்டியூசிங் கான்செப்டோ சரி, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹவு இட் ஒர்க்ஸ் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே ஜஸ்ட் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த 67 ஐடி அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாக் டு ஒர்க் கான்செப்ட், இவங்களுக்கு வந்து எண்ட் யூசர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஆஃப் 1.25 lakhsக்கு சப்ளையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரௌண்ட் வந்து ஒரு 6000 யூனிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தே ஆர் ஹேவிங் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு 1 BHKவே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 18,000 to 20,000 வந்து ரெண்டல் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் வந்து மினிமம் நாங்கள் கேரண்டீடாக வந்து 15,000 to 18,000 வந்து உங்களுக்கு ரெண்டல் ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்மளோட ஆல் இன்க்ளூசிவ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் 31 to 33 lakhs வந்து ஆல் இன்க்ளூசிவ் வந்து வருதுங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் பர் ஆனம்க்கு வந்து 7% வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ சென்னைக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் 3 to 5%ங்கிறது உங்களுக்கு காமன். ஸோ நம்மளுக்கு இங்கே 5 to 7% அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அண்ட் ஆடிங் அ செரி டு இட், நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நியரிங் கம்ப்ளீஷனில் நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 months வந்து we are planning to deliver the property. So which means நீங்கள் வந்து you need not wait for a long tenure, அந்த மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. அண்ட் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வெரி சூனாகவே வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸும் எடுக்க முடியும். அண்ட் இங்கே அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைக் எலிவேட்டட் காரிடார் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெட்ரோ, இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங்ல வந்து வருது. அண்ட் இதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 yearsல வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் மினிமம் வந்து ஒரு 30% வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எலிவேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கேரண்டீடாக வந்து ரெண்டல் ரிட்டர்ன்ஸும் வரும். ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 yearsல வந்து மினிமம் 30% வந்து கோ ஆன். ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து நம்ம மாடல் ஹவுஸ் அண்ட் லொக்கேஷன் வைஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் லவ் இட். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்க சார். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் உங்களுக்கு செட்டிப்புனியம்ங்கிற லொக்கேஷனில் வந்து இருக்கு, விச் இஸ் ரைட் ஆப்போசிட் டு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி சிக்னல். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 400 to 500 மீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு ரஃப்லி அரௌண்ட் ஒரு 1.8 kilometers வந்து நீங்கள் ரீச் ஆகிட முடியும்.
இதே மாதிரி நீங்கள் இப்போ வெளியூருக்கு போகிறதுக்கு இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ள சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளூர் பஸ்ஸும் சரி வெளியூர் பஸ்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து இங்கே ஸ்டாப் ஆகி தான் வந்து போகும். அதே மாதிரி நீங்கள் இப்போ வெளியூர் கம்யூட் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸோட வேரியன்ஸ் அப்புறம் பிரைசிங் பத்தி சொல்லுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா 616 இருந்து 621 ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் நம்ம அபார்ட்மெண்ட் சைசஸ் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்லி வி கால் இட் அஸ் 1.5 BHK ஒரு காம்பேக்ட் 2 BHK செக்மெண்ட். ஸோ இன்னைக்கு இருக்க நியூக்ளியர் ஃபேமிலிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்கும் இந்த ஸ்பேஸு. இன்னொன்று வந்து நம்ம ஜீரோ வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம இங்கே அடாப்ட் பண்ணியிருக்கனால என்டையர் அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு அக்சஸ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து நம்ம ஒரு வேஸ்டேஜே இருக்காது. அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 0.5 BHK வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் யுவர் ஸ்டடி பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமாகவே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அலோமோ எக்ஸஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து 30 இயர்ஸாக இருக்கிறோம். ஸோ வி ஆர் பைனியர்ஸ் அண்ட் பங்களோ கான்செப்ட் அண்ட் தீம் பேஸ்ட் அபார்ட்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. அண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ட்ரெடிஷன், தீம்ஸு, அதோட எஃபெக்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விதமாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பாணியில் வந்து நம்ம அலோமோ எக்ஸஸ்ட்ரியல் டஸ்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கன் ஆர்கிடெக்சரல் தீம் அண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த தீம் அண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் நேரடியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ வி ஹம்ப்லி ரெக்வெஸ்ட் யூ டு கம் அண்ட் விசிட் அவர் ப்ராப்பர்ட்டி சைட்.